நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பலாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. பேருந்து நிலையத்தில் பழம் வியாபாரம் செய்யும் முதியவர் ஒருவர் அந்த பேருந்தில் பழக்கூடையுடன் ஏறினார். 5 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவி பழங்களை விற்க முயன்றார் அந்த முதியவர். எவரும் பழம் வாங்க முன்வரவில்லை. சுமக்க முடியாமல் சுமந்தபடி முதியவர் கீழே இறங்கியதும் இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவினான். அவனுக்கு நல்ல விற்பனையானது. மற்றொரு பேருந்தில் ஏறிய முதியவர் அங்கும் 5 பழங்கள் 10 ரூபாய் என்று விற்க முயன்றார் அந்த முதியவர். பலன் இல்லாமல் போகவே கீழே இறங்கிவிட்டார் அந்த முதியவர். அடுத்த 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவியபடி அந்த பேருந்தில் ஏறிய இளைஞன் ஏகத்துக்கு விற்பனை செய்தான். அந்த இளைஞன் மிகப்பெரிய கம்பெனியின் விற்பனை ஆலோசகரான ஒருவர் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். முதியவரை அருகில் அழைத்தவர், அந்த இளைஞனின் சாமர்த்தியம் உங்களிடம் இல்லையே முதியவரே, அவனுக்கு போட்டியாக நீங்களும் 6 பழம் 10 ரூபாய் என்று விற்றால்தானே உங்களுக்கு விற்பனையாகும் என்றார் அந்த ஆலோசகர். அதிக கொள்முதல் மூலம் குறைந்த விலைக்கு பழங்களை வாங்கி லாபத்தை குறைத்து அதிக விற்பனை செய்யும் பழகுங்கள் தாத்தா என்று தனது ஆலோசனை அள்ளி குவிட்டார் அந்த கம்பெனியின் ஆலோசகர். முதியவர் சிரித்தபடி, போயா, அவன் என் மகன், இந்த பழமும் அவனது தான். 6 பழம் 10 ரூபாய்னு விற்றால் சட்டுன்னு வாங்குவதற்கு நம்ம சனத்துக்கு மனசே வராது. அதனால் நான் 5 பழம் 10 ரூபாய்னு கூவிவிட்டு போவேன். அப்புறமா 6 பழம் 10 ரூபாய்னு அவன் வந்து சொன்னதும், அடடா லாபமாக இருக்கேன்னு சனங்க சட்டுன்னு வாங்கிடுவாங்க. அவன்தான் என் நியாயமான வியாபாரி. சனங்களோட மனசை மாற்றத்துக்கு தான் என்னை முன்னாடி அனுப்புகிறான் என்றார் அந்த முதியவர். மக்கள் மனதை புரிந்து வியாபாரம் செய்பவனே உண்மையான வியாபாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.